வணக்கம். நான் தான் சூப்பர் ஸ்டார் யுவராஜ் பேசுகிறேன். நலமா? ஓகே. இப்போ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நான் பேச விருப்பப்படுற டாபிக் பார்த்துட்டிங்கன்னா மறத்தல். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் மறந்துடணுமான்னு. மறத்தலில் மிக மிக முக்கியமானது கெட்டதை மறத்தல். நீ மன்னிக்க வேண்டும், அதே நேரத்தில் மறக்கவும் வேண்டும். ஏன் தெரியுமா? நீ கெட்டதை மறந்தால் நீ சக்தி உடையவன் என்ற அர்த்தம். மகாத்மா காந்தியடிகள் கூட சொல்லியிருக்கிறார். புரிகிறதா? இங்கிலாந்தில் ஒரு வீதியில் மிக அதிக சண்டை வந்ததாம். ஒரு வீதிக்குள் இருக்கிற வீடுகளில் உள்ள நண்பர்களிடையே அவர்கள் யாரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் குழந்தைகள் வீதியில் அதே போல் சிறு சிறு சண்டைகள் போடும்போது கூட அவர்கள் நம்மை போலவே குழந்தைகளும் சண்டை போடுகிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் 5 முதல் 7 நிமிடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்தன. இதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எதை? மறக்க வேண்டும் என்பதை. மறக்க வேண்டும், கெட்டதை கண்டிப்பாக மறக்க வேண்டும். ஒரு சண்டை போட்டாலோ பிரச்சனை இருந்தாலோ அந்த கெட்ட நிகழ்வை மறந்துவிட்டு நட்பை புதுப்பிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். புரிகிறதா? எதையும் மறக்க வேண்டும் என்றால் நல்லதை மறக்கக்கூடாது. புரிகிறதா? அதை புத்தியில் வைத்து வைத்து தினமும் நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் நமக்கு செய்த குறைகளை, ஒருவர் நமக்கு செய்த பாவத்தை, ஒருவர் நமக்கு செய்த தவறை, தீட்டை கண்டிப்பாக மறந்து விடுவது புதிய உறவை புதுப்பிப்பது. எல்லா விதமான விஷயங்களையும் மறக்காமல் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டே இருந்தால் தன்னுடைய மனம்தான் வலிக்குமே தவிர புதிய கதவுகள் உருவாகாது, புதிய கதவுகளை நாம் திறக்கவும் முடியாது. அதனால் மனித சமுதாயத்தை சேர்ந்த நாம் மன்னிக்கவும் வேண்டும், மறக்கவும் வேண்டும். அப்படி மறக்கும் பொழுது உறவுகளில் இரட்டிப்பு பலம், அதாவது சிரிப்போடு சேர்த்து ஒரு புதிய உறவு உண்டாகும். இவன் தவறை மறந்து விடுகிறான், இவன் தான் செய்த பல விஷயங்களை மறந்து விடுகிறான், அதனால் இவர் கூட தொழிலை உருவாக்கலாம் என்று நினைத்து கூட என்ன செய்வார்கள்? உங்களோட தொழில் புரிவார்கள், உங்கள் மீது நம்பிக்கை இருக்கும், உங்களை நன்கு பார்த்து கொள்வார்கள். அந்த ஒரு உறவிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஏன் புதிய சக்தியும் கூட கிடைக்கும். நிறைய பேர் காதலித்து கூட ஜெயித்திருக்கிறார்கள். காதலில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெண் அல்லது ஆண் தன்னுடைய பழைய காலத்தை மறக்கவில்லை என்றால் தன்னுடைய காதலை வெற்றியும் கொள்ள முடியாது, திருமணத்தையும் நடத்த முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கெட்டதை மறந்துவிடு நண்பா. பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி மறந்துவிட்டு புதிய நட்பை உருவாக்கு. மறத்தல், அதுவும் கெட்டதை மறத்தல் மிக மிக முக்கியம். நன்றி.